பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் கடவுளா மாறுறதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் ஆல்ரெடி கடவுளா மாறிட்டேன். கடவுளா தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க கடவுள் ஆகுறது எப்படி அப்படின்றது தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இந்த வியாதி இருக்கும். SMA கேள்விப்பட்டிருப்பேன். இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம். அங்கங்க ஏதாச்சும் ஒரு குழந்தை, சில குழந்தைங்க இதுல பொழைச்சிருக்கு. SMAனா ஸ்பைனல் மசில் அட்ராபி அப்படிங்கிறாங்க. அதாவது அது சரியா ப்ரொனவுன்ஸ் பண்றதான்றது எனக்கு தெரியல. இந்த முதுகெலும்பு இருக்குல்ல, அந்த முதுகெலும்பு நேரா நிற்க முடியாது. மனுஷனுக்கு முக்கியம் முதுகெலும்பும். ஏன்னா அது இருந்தாத்தான் மற்ற எல்லா பாட்டும் கரெக்டா உங்களால ஃபங்க்ஷன் ஆக முடியும். இல்லைன்னா படுத்துதான் கிடக்கணும். உட்கார்ந்தா கூட உங்களால இப்படி உட்கார முடியாது, மடங்கி இப்படி உட்கார்ற மாதிரி இருக்கும். இது ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு இப்ப இந்த ஜீன்ல ஏதோ அவனுக்கு அந்த ஏற்கனவே கோயம்புத்தூர்ல ஒரு பாப்பா இருந்தது. அந்த பாப்பா பொழைச்சிக்கிச்சு. பல பேர் இதே மாதிரி பேசி கத்தி கதறி அதை காப்பாத்திட்டாங்க. சரிப்பா, லட்சத்துல ஒருத்தருக்கு தானே ஒண்ணு போனா போகுது. அதான் மீத 99,999 பேர் இருக்காங்கல்ல, அவங்க இருந்து எதையாவது சாதிச்சுக்குவாங்க. அந்த 99,999 பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு ஆளுக்கு இந்த பிள்ளைய பெக்கிறதுக்கு எவ்வளவு பேரு ஒரு பிள்ளைய பெக்கிறதுக்கு பாடுபடுறாங்கன்றது நல்லா தெரியும். சில பேர் கேட்குறாங்க, ஏப்பா அந்த பிள்ளைய இடையிலேயே அதை ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்துக்க வேண்டியது. பிறக்கிற பிள்ளைக்கு எப்படி எல்லாம் என்னென்ன வியாதி இருக்கு எல்லா வியாதியும் டெஸ்ட் பண்ணியே பிறக்க முடியும். நான் தான் சொல்லிட்டேன், லட்சத்துல ஒருத்தருக்கு புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றது தெரியும். அதுவும் ஆல்ரெடி இப்ப இந்த பையன் வெள்ளூர்ல இருக்க லக்ஷன் அப்படின்ற பையன் அந்த இதை தாண்டிட்டான், அந்த வயசை தாண்டிட்டான். 2 வயசுக்குள்ள போகணுமா. இருந்தாலும் அந்த வெயிட்டை பேஸ் பண்ணி சொல்றாங்க டூ லேட். இருந்தாலும் இன்னும் ஒரு 4 மாசம் பாக்கி இருக்கு. வெறும் 4 மாசம் பாக்கி இருக்கு. இப்ப அந்த புள்ளைய பத்தவங்க, அதாவது புள்ள வர கேட்டு கோயில் கோயிலா தெரு தெருவா பிச்சை எடுத்தவங்கள பார்த்துருக்கோம். அப்படி பிச்சை எடுத்து பத்த புள்ள அந்த உசுறு உடம்புல தங்குறதுக்கு பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அவங்களும் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் போய் கதற முடியுமோ கையேந்த முடியுமோ போய் ஏந்துறாங்க. பாருங்க, உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் 16 கோடி ரூபாய் இருக்குமா? இதுக்கு மருந்து 16 கோடி ரூபாய். ஏன் அந்த 16 கோடி ரூபாய் அப்படின்னா இதோட மார்க்கெட் சைஸ் கம்மி. அதாவது இந்த வியாதியஸ்தர்கள் ரொம்ப 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 கம்மி. அதனால அதை தயாரிக்கிற விலையும் அதிகம். இப்ப இந்த 16 கோடி ரூபாய் இருந்தா அந்த பையனை காப்பாத்திடலாம். காப்பாற்றவே முடியாத விஷயங்களும் நிறைய இருக்கு. ஆனா வெறும் இந்த 16 கோடி, வெறும் 16 கோடி அந்த 16 கோடி இருந்தா அந்த பையனை காப்பாத்திடலாம். இந்த 16 கோடி உனக்கும் எனக்கும் பெரிய விஷயம். ஒத்தால என்னால கொடுக்க முடியாது. நான் ஏன் கடவுளா மாறின்றது இப்ப சொல்றேன். என்னால எவ்வளவு செய்ய முடியும்? ஒரு உசுரை காப்பாத்துற ஒவ்வொருத்தனும், காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தனும் கடவுள் தான். நான் என் பங்குக்கு என்னால எவ்வளவு முடியுமோ அதை அனுப்பி வச்சுட்டேன். இவ்வளவுதான் இல்லை. இப்ப அவங்களோட பிரச்சனை என்னன்னா, இதை எப்படி ரீச் பண்ண? CM செல்லுக்கு கொடுத்துருக்காங்க. பாவம், தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அவ்வளவு காசுக்கு எங்க போவாங்க? எலெக்ஷனுக்கு செலவழிக்க காசு இருக்கு, தண்டத்துக்கு எதோ செய்யறதுக்கு காசு இருக்கு. இதுக்கெல்லாம் காசு இருக்குமா? உசுரை காப்பாத்துற பெருமை தமிழ்நாட்டு அரசுக்கு வரலாமா? இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வர. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அப்படி கிடக்கு அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் பாவம் அதை விட பிச்சைக்காரத்தனமா இருக்கு. உசுரை காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் செய்வோம், எது வேணாலும் செய்வோம். எங்ககிட்ட இருந்து வாங்குற காசு எல்லாம் என்ன தாண்டா பண்றீங்க? எல்லாருமா சேர்ந்து நீங்க எல்லாருக்கும் உதவ வேண்டாம். அதாவது நீங்க இந்த மருத்துவத்தை சரி பண்ண வேண்டாம், கல்வியை சரி பண்ண வேண்டாம், வேலை வாய்ப்பை சரி. உசுறு போய் கிடக்கு. லட்சத்துல ஒருத்தருக்கு கூட உதவுறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லை. CM செல் அடிக்கிறாங்க, PM படி எங்கெங்கேயும் கத்துறாங்க. கிரௌடு ஃபண்டிங் ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த கிரௌடு ஃபண்டிங் 16 கோடி ரூபாய் வர வேண்டிய இடத்துல வெறும் 15 லட்சம் ரூபாய் வந்து 1% தான் சேர்ந்துருக்கு. இன்னும் 99% சேரணும். அந்த பிள்ளைக்கு இருக்கிற டைம் ரொம்ப கம்மி. ஏன் அதுக்கப்புறம் உசுறு வாழ முடியாது? தாராளமா 40 வயசு வரைக்கும் அந்த புள்ள வாழலாம். ஆனா அந்த புள்ள வாழ்றதுக்கு அந்த புள்ள சாவலாம். அப்படி வாழ்றது. அதாவது ஏற்கனவே குணப்படுத்தவே முடியாது அப்படின்னா
ஒத்துக்கலாம், சரி விதி, ஒன்றும் பண்ண முடியாது. முடியும், கண்ணுக்கு எதிர்த்தாப்புல மருந்து கிடக்கு, ஆனால் அதை நம்மளால் பார்க்க முடியுமே தவிர தொடர்ந்து ஊற்ற முடியாது இல்லை. ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்தோம்னா அந்த பிள்ளைய அங்கே மருந்துக்கு கூட்டி போயிட்டு அந்த மருந்து அந்த பிள்ளைக்கு கொடுத்து குணமாகி அந்த பிள்ளை முழுசாக க்யூர் ஆகும் ஆகாது. ஆனால் அதோட எஃபெக்டில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50% 60% நம்மளால் கம்மி பண்ண முடியும். அதோட வலியை நம்மளால் குறைக்க முடியும். ஏப்பா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய பேசாமல் கொன்னுடுங்க, வலி இருக்கும், கொன்னுடுங்க. ஒரு வழியாக ஒரு 4 நாள் 5 நாள் 10 நாளோட முடிஞ்சிடும்ல. உன் பிள்ளைக்கு இதே மாதிரி ஏதாச்சும் ஒன்றுன்னா நீ என்ன பண்ணுவ? வெரி சிம்பிள். கீழே கமெண்ட்டில் நம்பர் கொடுத்துருக்க, ஜிபே நம்பர் கொடுத்துருக்க, அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்க. அவங்களுக்கு எப்படி ரீச் பண்ணணும்னு தெரியல, இதுவும் ரீச் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ, எவ்வளோ தூரம் இதை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் இதை சேர்த்துட்டா, பேச வேண்டியவங்க இதை பற்றி பேசுனா கிடைக்க வேண்டியது கிடைக்கும்.